நவதுர்கா மூன்றாவது நாள் சந்திரகண்டா. ஓம் தேவி சந்திரகண்டாயை நமக. மந்திரம்: பிண்டஜ பிரவராரூடா சண்டகோபாஸ்திர கைருதா பிரசாதம் தனுதே மையாம் சந்திரகண்டேதி விஸ்ருதா. பிண்டஜ பிரவராரூடா சண்டகோபாஸ்திர கைருதா பிரசாதம் தனுதே மையாம் சந்திரகண்டேதி விஸ்ருதா. பிண்டஜ பிரவராரூடா சண்டகோபாஸ்திர கைருதா பிரசாதம் தனுதே மையாம் சந்திரகண்டேதி விஸ்ருதா. புலியை வாகனமாக கொண்டவளே, தன் 10 கரத்தில் பலவித ஆயுதத்தை வைத்துக் கொண்டு இருப்பவளே, எதிரிகளைக் கண்டு கோபம் கொள்பவளே, தேவி சந்திரகண்டா, உன்னை வணங்குகிறேன், ஆசீர்வதிப்பாய். சந்திரகண்டாவின் வரலாறு. சதி இறந்த துக்கத்தால் உலகத்தை வெறுத்த சிவன் தனிமையில் ஒரு குகையில் கடும் தவத்தில் இருந்தார். ஆனால் பார்வதியின் தவத்தால் கரைந்து அவளின் விருப்பப்படி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். பார்வதி தேவியோ இம்முறை தனது திருமணம் முறையாக நடக்க வேண்டும் என்று கூறவே இமவான் இல்லத்திற்கு முறையாக சென்றார் மகாதேவர். ஆனால் அவரின் சாம்பல் உடம்பும் ஜடாமுடியும் கழுத்தில் பாம்பும் கொண்ட கோலத்தையும் அவருடன் வந்த பேய், பிசாசு, பூதம், முனிவர்கள் மற்றும் அகோரிகளின் கூட்டத்தையும் பார்த்த பார்வதியின் தாயான மைனாவும் மற்றும் பல உறவினர்களும் மயங்கி விழுந்தனர். இப்படி இரு வீட்டாரிடையே உண்டான குழப்பத்தை போக்கவே சந்திரகண்டா என்ற புலிமேல் அமர்ந்த பயங்கர கோலத்தில் காட்சி தந்தாள் மாதா பார்வதி. பின்பு மகாதேவரிடம் அழகிய உருவத்திற்கு மாறும்படி வேண்டவே அவரும் அழகான ஆடை ஆபரணங்களுடன் காட்சி தந்தார். பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் மகா சிவராத்திரி அன்று சிறப்பாக நடந்தேறியது. இவள் தங்க நிறம் கொண்டவள், புலி மீது வீற்றிருப்பாள், 10 கரம் கொண்டவள். தன் 9 கரத்தில் திரிசூலம், கதை, அம்பு, வில், கத்தி, தாமரை, அங்குசம், மணி மற்றும் கமண்டலமும் வைத்திருப்பாள். 10வது கரத்தில் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவாள். இவள் பகைவர்களுக்கு பகைவராகவும் பக்தர்களுக்கு பாசமிகு தாயாகவும் விளங்குகிறாள். மாதா சந்திரகண்டாவின் கருணை கிடைத்தால் அனைத்து பாவங்களும், உடலை பற்றிய நோயும், மனத்தை பற்றிய நோயும், பேய் பிசாசு பிரச்சனையும் தீரும். இவள் புலியின் மீது பவனி வந்து பக்தர்களின் பயத்தை போக்கி நிம்மதியை தருகிறாள். எந்த ஒரு பக்தன் இவளை வாக்காலும் மனத்தாலும் செயலாலும் வணங்குகிறானோ அவர்களின் உடலை சுற்றி இருக்கும் ஆறா கதிர்களின் ஒளி அதிகரிக்கும். அதனால் அவர்களின் வாழ்க்கையில் பலவித வெற்றிகளை அவர்கள் அடைவார்கள். மாதா சந்திரகண்டா என்னதான் தீய சக்தியை அழிப்பவளாயிருந்தாலும் பார்ப்பதற்கு இவள் எப்பொழுதும் சாந்த சுரூபியாய் அன்பையும் பாசத்தையும் அள்ளி தரும் தாயாகவே காட்சி தருவாள். தென்னிந்தியாவில் 3வது நாள் நாம் வாராகியை வணங்குகிறோம். பன்றி முகத்தோடு காட்சி அளிப்பவள் இவள். இவள் விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் சக்தியாவாள். இவளுக்கு 3 கண்கள் உண்டு. எதையும் அடக்க வல்லவள். மிருக பலமும் தேவகுணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள். இவளின் காயத்ரி ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் ஷாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத்.